உலக உருண்டையை உருட்டி விட்டால் அதில் ஓடித் திரியும் கண்டங்கள் எத்தனை எத்தனையோ. நீல அகலத்தில் நிமிர்ந்து நின்றாலும் வலிக்க முடியாத வறண்ட பாலைவனங்கள், சோலை குன்றுகள் என எத்தனை எத்தனையோ தென்படும். அத்துணைக்கும் நடுவே இந்த அமெரிக்க துணைக்கண்டத்திலே சிக்கனமும் சிறு சேமிப்பும் என்ற அற்புதமான தலைப்பில் பேச வாய்ப்பளித்தமைக்கு 1000 நன்றிகள். இல்லை இல்லை, கோடான கோடி நன்றிகள். ஆம், நன்றி உரைக்க சிக்கனம் எதற்கு? சிக்கனம் என்றால் என்ன? திறம்பட ஈற்றிய பொருளை வகையறிந்து செலவு செய்து வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக வாழ்வதே சிக்கனம். இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக தானே பிடிக்க வேண்டும். அதே போல எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய இந்த வாழ்க்கையில் சிக்கனம் இல்லாமல் எப்படி? வாழ்க்கை என்பது உன்னுடைய இடத்தை தேடுவது மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது உனக்கான உலகையும் உருவாக்குவதும் தான். எப்படி உருவாக்குவது? சிக்கனமும் சிறு சேமிப்புமின்றி. அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை செலவென்கண் சீர்தூக்க செய்ய நிலவென்கண் இல்லாதாம் ஆக்காம் பல என்கிறார். அதாவது செலவுகளை சீராக கணக்கிட்டு செய்யும் பொழுது இல்லாத இடத்திலும் பலவிதமான ஆக்கங்கள் உருவாகும் என்பதை சிக்கனமும் ஆகும். அதைத்தானே நம் வீட்டு பெரியோர்களும் சிறுதுளி பெருவெள்ளம் பணம் பத்தும் செய்யும், பண பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் என்றால் பிணம் கூட வாய் திறக்கும் என்றெல்லாம் பழமொழிகள் கூறி காசின் முக்கியத்துவத்தை கூறுவார்கள். சிக்கனமாக வாழ்வது என்பது காசிலும் பணத்திலும் மட்டுமல்ல, வார்த்தைகளிலும் இருக்க வேண்டும். அளவாக ஆழமாக பேசினால் பொருளோடு கூடவே நன்மதிப்பும் சேரும். அளவறிந்து வாழ்வதே சிறந்தது, அளவுக்கு மீறினால் ஆபத்து. அதுதான் சிறுமஞ்ச மூலம் கூறும் சிக்கனத்தின் சிறப்பு. நம்ம வீட்டு பாட்டிய சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு. அதுதான் சிக்கனம். அப்பதானே சிறுதுளி பெருவெள்ளமா மாறும். சிறு சிறு நாணயங்கள் பத்திரமாய் வைப்போம். சிறு சிறு ஆசைகள் ஆனாலும் சிக்கனமாய் வாழ்வோம். நாளை வரும் சவால்களை பயமின்றி எதிர்கொள்வோம். சேமிப்பின் சக்தியால் நிம்மதியாய் வாழ்வோம். சேமித்து பார், சிக்கனம் தன்னால் தோன்றும். ஓரறிவு எறும்புக்கு சேமிப்பதுதான் வாழ்க்கை. 6 அறிவு மனிதனுக்கோ சேமித்தால் தான் வாழ்க்கை. எப்படியெல்லாம் சேமிக்கலாம் தெரியுமா? பெரியோர்களே, நீங்கள் உங்களது தண்ணீரை வீணடிக்காதீர்கள். மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்துங்கள். மாணவர்களே, நீங்கள் உங்களது பழைய புத்தகங்களை மாற்றியோ அல்ல விற்றோ புதிய புத்தகங்களை வாங்குங்கள். உங்களது எழுதும் தாள்களை மற்றும் எழுதும் கோள்களை முழுமையாக பயன்படுத்திய பிறகு மற்றொன்றை இடுங்கள். உணவுகளை முழுமையாக உண்ணுங்கள். ஏனால் இந்த உலகில் எத்தனையோ உயிர்கள் ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுகின்றன. பணியாளர்களே, நீங்க உங்க மாத சம்பளத்தில் ஒரு பங்கை சேமியுங்கள். வைப்பு நிதியாகவோ அல்ல காப்பீடாகவோ. எத்தனை காலம்தான் பணி செய்ய போகிறோம்? பணி செய்ய இயலாத காலத்தில் உங்களோடு உங்களது சேமிப்பு இருந்தால் நிம்மதி, சந்தோஷம், குடும்பம், குழந்தைகள் எல்லாம் உங்களோடு 100% இருக்கும். ஒருவேளை உங்களோடு உங்களது சேமிப்பு இல்லாவிட்டால் என்ன ஆகும்? யோசியுங்கள். நான் வார்த்தைகளில் சிக்கனத்தை கையாள்கிறேன். இங்குள்ள எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை, இந்த உலகில் நிரந்தரமான பொருள் என்று எதுவுமே கிடையாது. ஆம், அந்த பட்டியலின் முன் சூரியனும் எரிந்து போகும் ஒரு நாள், சந்திரனும் கருகி போகும் ஒரு நாள். அளவுக்கு மீறிய செலவு, அளவுக்கு மீறிய சந்தோஷம் தான் நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் சேமிப்பில்லா வாழ்க்கையில் எதிர்காலம் சலனமற்றதாக இருக்குமா? சிக்கனம் இல்லா வாழ்க்கையில் எதிர்காலத்தின் நம்பிக்கை சிக்கனமாய் போய்விடுமே. அளவு மீறிய செலவு, அளவுக்கு மீறிய சந்தோஷம் தான், மறந்து விடாதீர்கள். ஆம், இப்பொழுது நம்ம நன்றி, வணக்கம்.